இந்த வீடியோவில் நம்ம Samsung Galaxy S10 Plus ஓட சில லீக்ஸும் இந்த ஃபோனை டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறதுனால ஒரு லீக்கான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த Samsung Galaxy S10 Plus லான்ச் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த S10 Plus டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த நேரம் ஷூட் பண்ண வீடியோவை யாரோ லீக் பண்ணியிருக்காங்க. இது மொபைல் ஃபோனுங்கிற சேனல் தான் முதல்ல வெளியிட்டாங்க. இந்த வீடியோவை பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரு திக்கான டெம்பர்ட் கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியிருக்காங்க. அதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் ஹோல்ஸ் விட்டுருக்காங்க. இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்காக இவங்க விட்டுருக்கிற ஹோல்ஸ் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. அது கண்டிப்பாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் பாதிக்கும். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். அதனால் ரொம்ப திக்கான டெம்பர்ட் கிளாஸ்லாம் இருக்கிற நிலமையில அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஜேங்கிற அஃபிஷியல் லீக்ஸ் எல்லாம் வெளியிடுறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சாம்சங்கோட இந்த S10 Plus சேல்ஸுக்கு வர்றப்பவே அவங்களே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு தர போகிறதாகவும், அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மூலமாக இந்த அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அசிங்கமான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எதுவும் நம்ம போட தேவையில்லை. Samsung Galaxy S10, S10 Plus, S10e இந்த 3 ஃபோன்ஸும் February 20th லான்ச் ஆக போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் அறிமுகப்படுத்த போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்கிறாங்க. இதை சாம்சங் வெளியிட்ட அஃபிஷியல் டீசர் மூலமாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சாம்சங் S10 Plus பற்றி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏற்கனவே லீக் ஆகிடுச்சு. இதை பார்த்து சாம்சங் ரொம்ப கோபத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன ஸ்பெக் ஷீட் வரைக்கும் லீக் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் Note 9ல் பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட் அளவுக்கும், சாம்சங் S9 Plusல 0.2 செகண்ட் அளவுக்கும் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச ஸ்லோ மோஷன் வீடியோ இப்போது இந்த சாம்சங் S10 Plusல 0.8 செகண்ட் அளவுக்கு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ சீன் டிடெக்ஷன்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சீன் ஆப்டிமைசேஷன்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சாம்சங் S9ல் ஒரே நேரத்தில் 20 சீன் மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 சீன் வரைக்கும் உங்களால் சீன் டிடெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் HDR10+ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறதாகவும், இதனால் கிளாரிட்டியும் கலர் கிறிஸ்ப்னஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற டிஸ்பிளேயும் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 800 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லீக்ஸை பற்றியெல்லாம் தெரிகிறது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட, சாம்சங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காங்க. இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆனனால இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லீக் பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி தொடர்ந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களோட லான்ச் டேட்டை கூட தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். Until next time, I am Maxwell. Goodbye.